இப்ப அரசோட அந்த 3% உள் ஒதுக்கீடுனால அருந்ததிய சமுதாயத்தினர் பெற்ற பலன்கள் என்ன தோழர்? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கடந்த 2009ஆம் ஆண்டு அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொடுத்தார். இந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டினுடைய பயனாக இந்த 15 ஆண்டுகளில் அருந்ததியர் மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பல இடங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதிகபட்ச பலன் கல்வியில் தான் கிடச்சிருக்குது. ஏன்னா கல்வியில் அந்த மெரிட்டை முறையாக படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த வேலை வாய்ப்பில் அப்படிங்கும்போது தான் அதில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து அந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்கான அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு 7 பேர் கொண்ட அந்த நீதி அரசர்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீடு செல்லும், அதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை போன்ற இன்னும் பல்வேறு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு அவர்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான அந்த உள்ளிட ஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று கூட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளா நம்மால் பார்க்க முடிகிறது. மருத்துவம், பொறியியல் போன்ற உயர் படிப்புகள்ல அருந்ததிய மாணவர்கள் சேரக்கூடிய எண்ணிக்கைன்றது அதிகமா வளர்ந்துட்டு இருக்குது. இது எதை காட்டுது தோழர்? இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற பல்வேறு மக்கள் நல திட்டங்களின் காரணமாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த படிக்கிற வேகம் அதிகரித்திருக்கிறது. இரண்டாவது, இடைநிற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு அது இல்லாமல் ஆக்கியிருக்கிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடு அரசு அதில் வெற்றி கண்டிருக்கிறது. உள் ஒதுக்கீடு மூலமாக பார்த்தீங்கன்னா, இப்போ சேரக்கூடிய அந்த அருந்ததிய மாணவர்கள் சேர்க்கை கிட்டத்தட்ட 80% அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இது 80% அதிகரிக்கிறதுக்கான அந்த காரணம் என்னவா இருக்கும்? அருந்ததியர் மக்களுக்கு வழங்குகின்ற பல்வேறு நலத்திட்டங்கள் அவர்களை சென்று அடைந்திருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் படித்தால், ஒரு காலத்தில் படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா, படித்தா எனக்கு ஏதாவது உருப்படியாக தான் நடக்குமா அப்படின்லாம் நினைத்து கொண்டிருந்த இந்த மக்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை அரசு அதை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த மக்களுக்கு இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் படிக்க தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் எதுக்குடா படித்து நீ என்ன பண்ண போகிற, போய் ஏதாவது வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த நிலை மாறி இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு அந்த படிகளிலும் அவர்களுக்கான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற இந்த மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறது. இதுவே ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த விழிப்புணர்வு கிடைத்திருந்தால் அவர்கள் எங்கேயோ போயிருப்பார்கள். அந்த வாய்ப்பு இப்போ இந்த ஆட்சியில் கிடைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு பொறியியல் கல்லூரிகளையும் பல் மருத்துவக் கல்லூரியிலையும் மருத்துவக் கல்லூரியிலும் அவங்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், அதற்கான ஒரு தரவுகளை இன்றைக்கு இந்த மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இப்போ இந்த உள் ஒதுக்கீடு மூலமாக பார்த்திங்கன்னா, அருந்ததிய மாணவர்கள் பெறக்கூடிய இந்த உயர் கல்வி அவங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? இந்த உயர்கல்வி அப்படிங்கும்போது ஒரு காலத்தில் எட்டாக்கனியாக இருந்த இந்த உயர்கல்வி இன்றைக்கு அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் காரணமாக இன்றைக்கு இயல்பாகவே வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதிலும் சரி, வெளிநாடு சென்று படிப்பதிலும் சரி, அல்லது இங்கே இருக்கிற பல சிறந்த கல்வி நிறுவனங்களை கண்டுபிடித்து அங்கே போய் படிப்பதிலும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது இந்த மக்கள் மத்தியில். ஏன்னா காலங்காலமாக அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த மக்கள் அந்த விழிப்புணர்வு கிடைத்த காரணத்தினால் கைதூக்கி விடுவதற்கான ஒரு ஆதாரம் அல்லது ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசில் இருக்கிற காரணத்தினால்
அவர்கள் துணிந்து படிக்கிறார்கள், துணிந்து வெளியே வருகிறார்கள். கிராமங்களிலே இருக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு நகரத்தை நோக்கி வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த படிப்பையும், வாய்ப்பையும், அதே நேரத்தில் வேலை வாய்ப்பையும் அவர்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.